தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் சகலவற்றையும் செய்யத்தக்கதாக ஒருமனப்படுத்தட்டும். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. ஆம் தேவ ஜனமே, தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்களை அதை நிறைவேற்றுவதற்கு அவருடைய கரம் உங்கள் யாவரையும் அது ஒருமனப்படுத்தும். உங்கள் யாவரையும் ஒருமனப்படுத்தும். இங்கே எசேக்கியா அவன் பஸ்காவை ஆசரிக்கும்படியாக ஜனங்கள் எல்லாரையும் அவன் அழைப்பித்தான். அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது யூதாவிலிருந்தும் ஜனங்கள் மிகவும் சந்தோஷத்தோடே அவர்கள் கூடி வந்து, அந்த வார்த்தை மேல் இருக்கிற வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்களால் அதில் சொல்லப்பட்டிருக்கும், மகா சபையாய் அவர்கள் ஏராளமாய் கூடி வந்தார்கள். ஆம் தேவ பிள்ளையே, அங்கே கர்த்தர் ஒரு வார்த்தையை கட்டளையிட அந்த காரியங்களை நிறைவேற்றும்படியாக எசேக்கியா சொன்ன அந்த வார்த்தைக்கு பிரபுக்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் யூதாவிலிருந்து வந்த ஜனங்களும் வந்த யாவரும் அவர்கள் கூடிக்கொண்டதை ஏக நிர்ணயமாய் செய்வதற்கு அவர்கள் கடந்து வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்ட சகல காரியங்களிலும், அது ஒருவேளை உங்கள் வீட்டை கட்டுற காரியமாக இருக்கலாங்க, உங்களுடைய தொழிலை புதுப்பிக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகளிலே நீங்கள் என்று சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள். செய்ய நினைக்கிற எந்த ஒரு காரியத்திலாகிலும் சரி, தேவனுடைய கரம் அவைகள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது நிமித்தமாய் அதை நீங்கள் செய்வதற்கு உங்கள் கரங்களை ஒருமனப்படுத்தும். தேவ பிள்ளையே, தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஒருமனப்படுத்தி அந்த காரியங்களை கைகூடி வரும்படியாய், அப்போ அங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனால் அது ஏற்படுத்தப்பட்டது நிமித்தமாய் ஏகமாய் மகா பெரிய சபையாய் அவர்கள் கூடி வந்தார்கள். ஆம் தேவ பிள்ளையே, நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் தங்கியிருக்கும். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலது கரம் அது பராக்கிரமம் செய்யும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தேவன் செய்ய விரும்பின சில காரியங்கள், உம்முடைய பிள்ளைகளும் அதை நிறைவேற்றுவதற்கு ஏற்படுத்துகிறதான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் சகலவற்றையும் ஒருமனப்படுத்தி அவைகளை கொண்டு வர உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையானவைகளை செய்வீராக. காரியங்கள் கைகூடி வரட்டும். காரியங்களை வாய்க்க பண்ணும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, நாளிலும் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்கள், கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட காரியங்கள், தேவனுடைய கரத்தை கொண்டு கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். ஏகமாய் ஒரு மனதோடு செய்ய நிறுத்த அவைகளில் பெருக்கங்களை காண கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you. God bless you.